ராதா என் பொண்ணு துளசிய அம்மா, இது எல்லாமே போயுமா? இந்த லெட்டர்ஸ் நான் எழுதல. ஹலோ, விட்ட அம்பு கரெக்டா டார்கெட்ட போய் சேர்ந்துருச்சு. வெல் டன். நீ உன்னோட வேலையை பக்காவா பண்ணிட்ட. பாய். எவ்வளோ அலங்கரிச்சுக்கணுமோ ராதா, அலங்கரிச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு தான் நீ உன்னை கடைசியா அலங்கரிச்சுக்க போற. இதுக்கப்புறமா உன்கிட்ட ஒரே ஒரு அலங்காரம் மட்டும்தான் இருக்கும். வெள்ளை புடவை. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். நான் இருக்கேன்ல, நான் எப்பவும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு என்னோட கையில குஷியோட பேரையும் எழுதுறீங்களா? ஆனா பொதுவா கையில கட்டிக்க போறவனோட பேர் தான் எழுதுவாங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க காரணமே குஷி தானே. அவ இல்லாம என்னோட ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு அலங்காரமும், ஒவ்வொரு பூஜையும் அரகுறதா. அதான் நீங்க அவளோட பேரையும் எழுதுங்க. அம்மா ப்ளீஸ், நீங்க அழாதீங்க. இதுல இருக்கிற எதையும் நான் எழுதவே இல்லம்மா. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இதை யாரோ வேணும்னு எழுதியிருக்காங்க. நான் எழுதவே இல்லை. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நம்புங்க. மோகனையா வந்துட்டாரு. வெள்ளை புடவை கட்டிக்க சீக்கிரம் ரெடி ஆகுறாதா? மோகனையா சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போனாரே, அப்புறம் ஏன் இன்னும் அவர் வரல? ராதா, எவ்வளவு தைரியம் இருந்தா ராதா மேல கை ஓங்கி இருப்பீங்க.
நீங்க எப்படி அவன் மேல கைய வாங்குவீங்க? மோகன் ஐயா, ராதா, ராதா நீ நல்லா இருக்கல? எதுக்கு அவன் மேல கைய வாங்குனீங்க? அட விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? என்ன விடுங்க. ஹே, ராதா மேல கைய வைக்காதீங்க. மோகன் ஐயா. வாய் மூடு. ராதாவை விடுங்க. ராதா நீ நல்லா இருக்கல? மோகன் ஐயா, நான் நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க? எதுக்காக ராதா மேல நீங்க கைய வச்சீங்க? முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. எதுக்கு அவரோட கையில விலங்க மாற்றீங்க? விடுங்க ப்ளீஸ். மேடம், என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்றீங்களா? என் மருமக அப்படி என்ன தப்பு பண்ணா? மர்டர். என்ன? என்ன உங்க இஷ்டத்துக்கு வளர்றீங்க நீங்க? உங்க முதல் மனைவி துளசிய கொலை செஞ்ச குற்றத்துக்காக உங்க ரெண்டாவது மனைவி ராதாவை நான் அரெஸ்ட் பண்றேன். என்ன பேசுறாங்க இவங்க? மோகன், இவங்க போய் பேசுறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. என்ன வளர்றீங்க நீங்க மேடம்? இல்ல இத பாருங்க, சொல்றது கேளுங்க. ராதா அப்படி யாரையும் கொலை பண்ற ஆள் இல்ல. அவ மோகன், என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட போய் கேளுங்க. ஆனா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நான் தான். ராகுல் தம்பி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா ராகுல்? இதெல்லாம் எதுவுமே நடக்கல. இது எல்லாமே போய். ப்ளீஸ் மோகன், நம்பாத. உனக்கு மூளைக்கில குழம்பி போயிருக்கா? ராதா ஒரு உயிரை பறிச்சிருப்பாளா? இந்த கேள்வி என்ன கேட்காதீங்க, அதை நீங்க குஷிக்கிட்டே கேளுங்க. ஏன்னா குஷி தான் என்கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி சொன்னா. குஷியா? என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? குஷி அப்படி யாரையும் இந்த மாதிரி சொல்றது கரெக்ட் தான்ப்பா. குஷி. குஷி, ஐயோ குஷி, அந்த லெட்டரை நான் எழுதவே இல்லை. இது எல்லாமே போய். ராதா எந்த தப்புமே பண்ணல. இது எல்லாம் பண்ணக்கூடியவளும் அவ இல்ல. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன்.
கொலை பண்ணா. என்ன குஷி, என்ன நம்ம வளர்ற? என்ன குஷி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? அது எல்லாமே போய் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பொய்ன்னு நான் எல்லார்கிட்டயும் எப்படி சொல்லுவேன்? இப்ப கூட நான் இப்படி இருக்கேனே, உண்மை என்னன்னு தெரிஞ்சும் என்னால ராதாக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே. குஷி, உனக்கு நிஜமாவே அப்படி தோணுதா? நான் உன்னோட அம்மா துளசி அக்காவை கொலை பண்ணனா? ஆமா. ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராதாக்கு எதுவுமே தெரியாது. அந்த லெட்டர்ஸ நான் எழுதவே இல்லை. எனக்கே அது என்னன்னு தெரியல. அம்மா, ஆமா, நீதான் என் பொண்ணு கொலை பண்ணிருக்க. ஆமா, இந்த குற்றத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது ராதா. ஏன்னா இந்த உண்மைய துளசியே எங்க கிட்ட சொல்லிட்டா. துளசி அக்காவா? ஒருவேளை துளசியோட ஆத்மா அவளோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கோம். துளசியா? ஆமா, துளசிதான். சாகறதுக்கு முன்னாடி குஷிக்காக துளசி லெட்டர்லாம் எழுதியிருந்தாலே, அதுல தன்னை கொலை பண்ணவங்களை பத்தி அவ தெளிவா எழுதியிருந்தா. ராதா ஒண்ணு என்ன கொலை பண்ணல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எழுதவே இல்லை அந்த லெட்டர்ஸ. இந்த உண்மைய நானும் படிச்சேன், ராகுலும் படிச்சான். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ராதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. குஷி, உனக்கு தெரியும்ல, உன்னோட ராதா அந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டா. ராதா மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க? ப்ளீஸ் அப்படி பண்ணாத. ராதா எந்த தப்பும் பண்ணல. அம்மாடி குஷி, ஒருத்தரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு ராதா அவ்வளோ மோசமானவளா? சூப்பர் பாட்டி. நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய ராதாவை பத்தி எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா ராதா எனக்கு அம்மாவாயிட்டா. ஆனா இந்த லெட்டர் ராதாவை பத்தின உண்மையை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஆனா அவ பொய் மேல பொய்யாதான் சொல்லிட்டு இருந்திருக்கா. நிறைய டிராமா பண்ணிட்டு இருந்திருக்கா. I hate you, Radha. I hate you.
சரியாதான் சொல்றாங்க. குழந்தைங்க மனசுல படுறத தான் பேசுவாங்கன்னு. அவங்களுக்கு நாம என்ன நம்பிக்கை கொடுக்கறோமோ அதை தான் உண்மைன்னு நினைச்சு அவங்க பேசுவாங்க. குஷி, நான் எப்படி அந்த மாதிரி? வா போலாம். உன் புது மாமியார் வீடு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் இங்க வரல. நான் எந்த தப்பு பண்ணல. மோனையா, நீங்க சொல்லுங்க, நான் துளசிக்காவை கொலை பண்ணிருப்பேனா? மோகன், மோனையா, என் வார்த்தையை நம்புங்க. நான் ஏதோ பண்ணல. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எதுவுமே பண்ணல. என்ன விடுங்க. எங்க ராதாவை விட்டுடுங்க. அவ எந்த தப்பும் செய்ய மாட்டா. இன்ஸ்பெக்டர் மேடம், ராதா நிரபராதி, அவளை விட்டுடுங்க மேடம். மோகன், தயவு செஞ்சு அவங்கள தடுத்து நிறுத்து. மோகன், ராதா, மோகன், ஏன் அமைதியா நின்னுட்டு இருக்க? ஏதாவது சொல்லு. ராதா, மோகன், அவங்க ராதாவை கூட்டிட்டு போறாங்க. தடுத்து நிறுத்து மோகன். மோனையா, நான் எந்த தப்பு பண்ணல. சத்தியமா நான் எதுவும் பண்ணல. இத நம்பாதீங்க. மோனையா, நான் துளசிக்காவை கொலை பண்ணல. மோனையா, 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 சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல. இவங்களை தடுத்து நிறுத்துங்க. தாமினி, இந்த அளவுக்கு நீ கீழ்த்தரமா போயிட்டல. இதுக்கு ஒரு சின்ன குழந்தையை நீ பயன்படுத்தியிருக்க, அதுவும் இந்த கேவலமான உன்னோட விளையாட்டுக்காக. மோனையா, மோனையா, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன காப்பாத்துங்க. மோனையா, நான் துளசிக்காவை கொலை பண்ணல. என்ன நம்புங்க. மோனையா, மோனையா, எதையும் நம்பாதீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல.